பிக் பாஸ் லைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மைக் இஷ்யூ கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டு 2 பேருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும், 2 பேருமே பேசவே கூடாதுன்ற ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுன்ற மாதிரி அங்கே டிஸ்கஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை ஒத்துக்காம அதுக்கப்புறம் வேற ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க 2 பேருக்கும் அப்படின்றது தான். இதுக்கு நடுவில் சாண்ட்ரா போட்ட ஒவ்வொரு பாயிண்ட்டுமே தரமாக இருந்துச்சு, வேற லெவலான பாயிண்ட்டு. அதில் மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். ஸோ அமித் வந்து லிவிங் ஏரியாவை கூப்பிட்டு எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அதுக்கு நடுவில் வியானா வேற நான் வர முடியாது, நான் ஏன் வரணும், இப்படியா பண்ணணுன்ற மாதிரி வியானா தேவையில்லாத அட்டென்ஷன் சீக்கிங் வேலைலாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க. இது சிம்பிளி வேஸ்ட்டாக தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, அமித் கூப்பிட்டு வச்சு கப்பு இஷ்யூவும் பாத்ரூம் இஷ்யூவும் அட்ரஸ் பண்ணிட்டு மெயினான இஷ்யூக்கு வருவோன்ற மாதிரி அட்ரஸ் பண்ணுறாரு. மில்க்கு எக்கு காஃபி போனது ரொம்ப சீரியஸான இஷ்யூ. ஹவுஸ்மென்ட்ஸ் எல்லாமே மற்றவங்க பண்ண தப்புக்கு ஹவுஸ்மென்ட்ஸ் எல்லாம் தண்டனை அனுபவிக்கிறோம், அந்த குற்ற உணர்ச்சி கூட அவங்க மனசில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, சத்தியமாக நான் பார்க்கலன்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். உடனே பார்வதி, நாங்கள் டெய்லி பேசிட்டு தான் இருக்கோம், குற்ற உணர்ச்சி இல்லாத மாதிரிலாம் நீங்கள் பேசாதீங்க, நாங்கள் அதுக்குன்னு அழுதுட்டா இருக்க முடியும், நாங்கள் டெய்லி குற்ற உணர்ச்சியோட தான் இருக்குன்ற மாதிரி பார்வதி சொல்கிறாங்க. ஆனால் குற்ற உணர்ச்சி உங்கள் மூஞ்ச பார்த்தாவே தெரியுது எந்த அளவுக்கு குற்ற உணர்ச்சின்ட்டு. குற்ற உணர்ச்சி இருந்தால் ஆக்ஷன்ஸ், அந்த ஆக்ஷன்ஸ் ப்ரூவ் பண்ணோம், திரும்ப போய் காதில் ஊத மாட்டீங்க. ஓகே, உடனே அமித் சொல்கிறாரு, இல்லை இல்லாத மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்றத சொல்கிறார். உடனே கமருதீன் வந்துட்டு, இல்லை வேர்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட்டுங்க, வேர்ட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட், ஓகே அது அளவுக்கு இருக்கணும், நீங்கள் இப்படிலாம் சொல்லக்கூடாது, நான் எல்லா வெஷல் வாஷிங்கும் வாஷ் பண்ணி கொடுத்துருக்கேன், எல்லாமே நான் கரெக்டாக பண்ணி கொடுத்துருக்கேன், அப்புறம் எப்படி குற்ற உணர்ச்சி இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க, இதெல்லாம் என்னால் ஒத்துக்க முடியாதுன்ற மாதிரி கமருதீன் பேசுகிறார். ஓகே, இல்லைங்க 2 பேரோட பார்வையும் அப்படிதாங்க இருக்கு, எங்களுக்கு தெரியும், இதில் சில பேர் வந்து கேமை ட்ராப் ஆயிருச்சு, இதுவாயிருச்சு அதுவாயிருச்சுன்னு பேசுங்களேன், எப்படி நியாயமாக இருக்குன்ட்டு. கண்டிப்பாக அது கேமோட ட்ராபேக் தான், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. உடனே அமித் என்ன சொல்கிறாருன்னா, தண்டனை கொடுக்குறோங்க, ஆதிரை மற்றும் விக்ரம் எங்களுக்கு ஒரு தண்டனை கொண்டாங்க, அதை யோசிச்சு பார்த்தா கரெக்டாக தான் இருக்கு, என்னன்னா இந்த வாரம் 2 பேருமே பேசக்கூடாது அப்படின்ற ஒரு பாயிண்ட் சொல்றாரு. உடனே அதெல்லாம் முடியாது, எங்களால முடியாதுன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. இல்லைன்னா மற்ற ஹவுஸ்மேட்ஸ், ஒன்று நீங்கள் 2 பேரும் பேசக்கூடாது, இல்லைன்னா மற்ற ஹவுஸ்மேட்ஸ் யாருமே உங்ககிட்ட பேச மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இல்லை அது வந்து ஒதுக்கி வச்ச மாதிரி இருக்கு, நாங்கள் ஒத்துக்க மாட்டோம், இட் இஸ் நாட் ஃபேர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இல்லை கரெக்டான தண்டனை தான் அப்படின்ற மாதிரி அமித் பேசுறாரு. அதுக்கு நடுவில் இல்லை சும்மாவே நான் நிறைய பேர்கிட்ட பேச மாட்டேன், தாட் இருக்குது, இதுல வேற இதுவா ஒத்துக்கவே முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே கமருதீன் வந்து இதெல்லாம் நடக்காதுங்க, நடக்காது, பேசாம இருக்கலாம் ரொம்ப தப்புன்னும் போது உடனே டாஸ்க் அப்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னும் போது, டாஸ்க் அப்ப நீங்க போய் பேசிங்க, அது பிரச்சனை கிடையாது, மற்ற டைம்லாம் பேசாம இருங்கன்ற மாதிரி ஹவுஸ்மேட் சொல்றாங்க. இது 2 பேராலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது, கம்யூனிகேஷன் தான் ரொம்ப முக்கியம், அதை கட் பண்றது ரொம்ப தவறான செயல்ன்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க. உடனே அமித் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் தான், அதை பார்த்து புரிஞ்சுக்குங்க, அழகா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது. நடுவில் பார்வதி யாருமே பேச விடல, எல்லாரும் கை தூக்குறாங்க, பேச ட்ரை பண்றாங்க, யாரையுமே பேச விடல. ஓகே, இதையும் சொல்லிடுறாங்க, தெரிஞ்சது தவறு தான், பண்ணதுனால நிறைய புரோட்டீன்ஸ் போயிருச்சு, பிசிக்கல் பனிஷ்மெண்ட் எல்லாமே வந்திருக்குது. ஓகே, பிசிக்கல் பேசாம இருக்கிறத அக்செப்ட் பண்ண முடியாது, பிசிக்கல் பனிஷ்மெண்ட் நாங்கள் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிறோம் அப்படின்றத நான் ஓப்பனா ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி ஒரு டிஸ்கஷன் தீவிரமா போகுது. ஆனா இந்த ஒரு தாட்டே, பேசாம இருக்கிற அடிப்படை தவறு அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் நடக்குது. ஓகே, அமித் இது சரியான முடிவு தான், 2 பேரும் பேசாமல் இருந்தாதான் மற்றவங்களுக்கு கோபம் ஆறும், மற்றவங்களுக்கும் உன் மேல பல குரோகங்கள் இருக்கு, ஸோ இந்த விஷயத்த கரெக்டா பறிச்சதுக்கு ஒரு தண்டனை கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்ற டிஸ்கஷன் நடக்குது. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா பேச விடுங்க அப்படின்ற டாபிக் வருது. ஃபர்ஸ்ட் விக்ரம் வந்து பேசுறாரு. பிக் பாஸ் ப்ரீஸ்ன்னு சொல்லி இங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருன்னா அப்போ என்ன அர்த்தம், ஹவுஸ் மேட்ச் டிசிஷன் எடுக்க சொல்லியிருக்காருன்னு அர்த்தம். ஸோ இங்கே யாருமே வந்து பர்சனலாக பேசலை, ஆனால் இவங்க வந்து தனியாக போய் பேசுறதால ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆகுது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்கிறாரு, இப்படி சொல்லிட்டு தான் நான் எவிக்ஷனில் போயிடுவேன், இப்போ ஒரு வேலை பேசாமல் இருங்கன்ற மாதிரி தான் சொல்ல வராரு. இப்படி நான் பேசாமல் இருந்தால் இந்த வாரம் நான் எவிக்ஷனில் போயிடுவேன், அப்புறம் எப்படி என்னோட கருத்துக்கெல்லாம் தெரிவிக்கிறதுன்னு ஃபீலிங்ஸ் தான் கமருதீனுக்கு. ஸோ இந்த வாரம் நாமினேஷனில் இருக்கார்ல, நான் பேசாமல் இருந்தேன்னா பார்வதி கூட எவிக்ஷனில் போயிட்டா என்ன பண்ணுவேன்ற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது. அடுத்து வியானா வந்து இவங்க 2 பேரும் பர்சனல் பேசியிருக்காங்க, அதனால என் முட்டை போயிடுச்சு, ஸோ அந்த ஒரு மென்டல் பேக்கேஜ் அவங்க மேலே இருந்தாதான் ரிப்பீட் பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க. பேசாமல் இருந்தாதான் ரிப்பீட் பண்ண மாட்டாங்கன்னும் போது அவங்க ஏன் இதை பற்றி பேசுறாங்க, வியானா ஏன் இதை பற்றி பேசுறாங்க, என்னோட பர்சனலை பற்றி நான் எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு எனக்கு தெரியும், அவங்க என்ன ட்ரை பண்றாங்க என்ன ப்ரொஜெக்ட் பண்றாங்க. அந்த பொண்ணு பேசாமல் இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குது. எப்படி எஃப்ஜே வந்து ஒரு நாள் தூங்காம இருந்தார், அவர் அதுக்கப்புறம் பண்ண மாட்டேங்கிறாரோ அதே மாதிரி தான் நீங்களும் அதை பண்ணணுன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, இதுக்கு நடுவில் கமருதீன் ஒரு விஷயத்த சொல்லிட்டான், என்னன்னா நீங்க சாப்பிடாம நீங்க வந்து இப்ப முட்டை பால் சாப்பிடாம இருக்குது உங்களுக்கு என்ன கேம் அஃபெக்ட் பண்ணுதா, அப்படிலாம் இல்ல, நீங்க கேம் நல்லா தானே விளையாடுறீங்க, அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இருங்க அப்படின்ற மாதிரி ஒரு நெக்கலான ஒரு பேச்சை விட்டுட்டான். அது தப்பு தானே.
அது எப்படி மக்களே, சாப்பிடாம இருக்கும்போது கேம் அஃபெக்ட் தான் பண்ணும் டெஃபினெட்லி. சில பேருக்குலாம் அந்த டைமுக்கு காஃபி குடிக்கலனாவே ஒரு மாதிரி ஆகும். அதை ரெகுலராக பழகணுங்க, காஃபி குடிக்கலாம் இருக்க முடியாது, அவங்க மைண்ட் ஸ்ட்ரெஸ்லயே இருக்கும். அதெல்லாம் இவருக்கு தெரியல. உடனே வந்துட்டான் எஃப்ஜே. கமருதீன் முட்டை பால் அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்றாரு. ரவா கஞ்சி குடிச்சப்போ நம்ம உடம்புல புரோட்டீனும் அந்த சத்துக்கள் இல்லாம எவ்வளவு ஃபீல் பண்ண நமக்கு தெரியும். இதே பார்வதி நான்வெஜ் செய்யும்போது புரோட்டீன் வேணும்னு பார்வதி கேட்டாங்க. கண்டிப்பா இது கேம் அஃபெக்ட் ஆகுங்க, இதெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்கன்ற மாதிரி ஒரு பக்கம் எஃப்ஜே வந்து ஓப்பனா கமருதீனுக்கு பதிலடி கொடுக்குறான். அடுத்து கமருதீன் கிட்ட குற்ற உணர்ச்சி நான் பார்த்ததே இல்லை, பார்வதி கிட்ட கூட குற்ற உணர்ச்சி இருக்கு, கமருதீன் கிட்ட பார்த்ததே இல்லைன்ற மாதிரி சாண்ட்ரா சொல்றாங்க. இன்னைக்கு காலைல கூட ரம்யா ஃபீல் பண்ணி காப்பியை பேசும்போது கூட அவர் அதை டென்ஷனா எடுத்துக்காம அப்படியா அப்படின்னு ஜாலியா எடுத்துட்டு போறாரு. கமருதீன் கிட்ட அந்த ஒரு கில்ட்டு கூட இல்லை. ஆனா பார்வதி வந்து கன்சோல் பண்ணி சில விஷயங்கள்லாம் பேசாங்க, சாரி கூட கேட்டாங்க அப்படின்றத நான் பார்த்தேன்ற மாதிரி ஒரு பக்கம் போடுன்னு போட்டு விட்டாங்க சாண்ட்ரா. அடுத்து ரம்யா என்ன சொல்றாங்க, ரம்யா பேசும்போது அந்த குரூப்பிசம் பண்றீங்களா இது பண்றீங்களான்ற மாதிரி இவர் கமருதீன் பேசும்போது நான் பண்ணுவேன், நான் இப்போ உனக்கு அப்படின்ற மாதிரி ரம்யாவோட பதிலடி. பால் முட்டை இல்லை, 4th வீக் வரையும் அது இல்லாம தான் நம்ம பழகிருக்கோம். ஆனா அதுக்கப்புறம் ஒரு 6 வாரம் நம்ம பழகிட்டோம், டீ எல்லாம் குடிச்சிட்டு. இப்ப அது ஒரு அடிக்ஷன் ஆயிடுச்சு, அதை குடிக்காம என்னால இருக்க முடியல, அது ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாவே சுத்திட்டு இருக்குன்ற மாதிரி ஒரு பக்கம் இவங்க போட்டாங்க ரம்யா. அடுத்து திவ்யா வரா. திவ்யா வந்து என்ன சொல்றாங்கன்னா, வீட்டோட ரூல்ஸ்லயே மைக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்கிட்டயே பல வாட்டி மைக்கை க்ளோஸ் பண்ணி பார்வதி பேசிட்டு இருக்கா, நான் பர்சனலா சொல்ல போனது கூட ஒரு மாதிரி எடுத்துக்கிறா, நேத்து கூட நான் அந்த இஷ்யூவை பார்த்தேன், ஓப்பனா சொல்றதாங்கடி பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஸோ இதுல நிறைய விஷயங்கள் அவங்க மைக்கு போடாம பேசுறது, மார்னிங் கூட மைக்கு போடாம தான் பேசினாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதுல பார்வதி கம்யூனிகேஷன் தான் முக்கியம்னு பேசுறாங்க. அதுக்கப்புறம் நான் இவங்க கிட்ட பேச மாட்டேன்றாங்க, அவங்களே கான்ட்ரடிக்ட் பண்றாங்க. கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி ஒரு சென்டென்ஸும் கொஞ்ச நேரத்திலே வந்து கம்யூனிகேஷன் கிடையாதுன்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் பார்க்கும்போது இவங்களே டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே பார்வதி டஸ் நாட் ஆட் வேல்யூ அப்படின்ற ஒரு கமெண்ட்டை பாஸ் பண்றாங்க. அதெல்லாம் இதுல இருக்குங்க, நீங்க கம்முன்னு இருங்கன்ற மாதிரி உட்கார வச்சாச்சு. அடுத்து கனி வராங்க. பிக் பாஸ் நிறைய இன்ஸ்டன்ஸ்ல பேசாதீங்கன்னு சொல்லிட்டாங்க, அதை நம்ம யாருமே அட்ரஸ் பண்ணலன்றதுக்காக தான் பனிஷ்மெண்ட் நமக்கும் கொடுத்துருக்காரு. ஸோ இதை வந்து இந்த தவறு பண்ணதுக்கு நம்ம அட்ரஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இதனால அவங்களுக்கு ஒரு இழப்பு கிடையாது, நமக்கு தான் இழப்பு. இதுல நிறைய சேஞ்ச் வந்து நமக்கு தான் ஆயிருக்கு. ஸோ அதனால நம்ம பனிஷ்மெண்ட், எனக்கு 2 பனிஷ்மெண்ட்டே ஓகே. ஒட்டுமொத்த ஹவுஸ் மேட்ச்ல முக்காவாசி பேரு அவங்க பேசாம இருக்கிறது ஓகே, பேசலனாலும் ஓகேன்ற மாதிரி பனிஷ்மெண்ட் வந்துட்டாச்சு. வினோத் வந்து என்ன சொல்றாருன்னா, 2 வாரத்துக்கு பனிஷ்மெண்ட் கொடுங்க பேசாம இருக்கிறதுன்ற மாதிரி வினோத் சொல்றாரு. இதுல குட்டியை குழப்பினது யாருன்னா சுபிக்ஷா தான். பேசக்கூடாதுன்னு நம்ம சொல்றது உரிமை கிடையாது. சாண்ட்ரா வியானா மற்றும் மைக்கு போடாம பாத்ரூம்ல போய் பேசினாங்க, அதை யாருமே கேட்கல, கேப்டன் வந்து அட்ரஸ் பண்ணாரு. அதே மாதிரிதான் இவங்களும் இருந்தாங்க. டீ காஃபின்றது நமக்கு அஃபெக்ட் ஆகுது, இவங்களை இப்ப நம்ம பேசாம விட்டா டீ காஃபி எல்லாம் கிடைக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்ட போது ஆமா கிடைக்காதுன்ற மாதிரி பார்வதி நடுவுல வந்துட்டா. இந்த ஒரு பாயிண்ட உடனே சுபிக்ஷா என்ன சொல்றா, 2 பேருமே பேசட்டும், தூரத்துல இருந்து பேசட்டும், தனித்தனியா பேசக்கூடாது, பக்கத்துல உட்காந்து பேசக்கூடாது, தூரத்துல உட்காந்து பேசட்டும்ன்ற மாதிரி சுபிக்ஷா ஒரு பாயிண்ட் சொல்லிட்டா. அந்த வியானா சாண்ட்ரா பாயிண்ட் எடுத்துட்டு வரலன்னா இது வேற மாதிரி போயிருக்கும். சுபிக்ஷா வந்து குட்டியை குழப்பிட்டா. இல்ல நாங்க எப்படி பேசணும் பேசக்கூடாதுன்னு நாங்க முடிவு பண்ணுவோம், நீங்க யார் சொல்றதுக்குன்ற மாதிரி திரும்ப ஏறிக்கிறா இது பார்வதி. அடுத்து சபரி, பேசாம இருக்கிறத என்னால அக்செப்ட் பண்ண முடியாது, வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் என்ன பண்ணுவாங்களோ அவங்க கிட்ட கேளுங்க, கட்டாயப்படுத்தி வைக்க முடியாதுன்ற மாதிரி சபரி சொல்றாங்க. அடுத்து அரோரா, சோ அவங்க பேசாம இருக்கிறது வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது, பட் அவங்க பேசாதால எனக்கு காஃபி கிடைக்க மாட்டேது, காஃபி கிடைக்காதால நான் தூக்கம் வருது, நான் தூங்கிடுவேன்ற மாதிரி ஒரு விஷயம் நடக்குது. அடுத்து இன்னொரு பக்கம் என்ன சொல்றாரு கமருதீன், ஸோ இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட் ரூம் பாயிண்ட் யாருமே கண்டுக்கல, யாரு சாண்ட்ரா மற்றும் இவங்க பேசினது கண்டுக்கல, அதை நீங்க அட்ரஸ் பண்ணிட்டு போது கேப்டன் கூப்பிட்டு வச்சு அட்ரஸ் பண்ணிட்டாருப்பா, நீங்க தொடர்ந்து நிறைய வாட்டி பேசுறதால தான் இப்படி இருக்குன்ற மாதிரி அங்க ஒரு விஷயம் நீங்க ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கீங்க, அதுக்கு தான் இந்த பனிஷ்மெண்ட்ன்ற மாதிரி சாண்ட்ரா போடுறாங்க. இதுக்கு நடுவில் சாண்ட்ரா வர்சஸ் கமருதீன் அப்படின்ற சீன் வருது. சாண்ட்ரா வந்து இதுல என்ன பண்ணிட்டாங்க, ஃபைனலா வந்து அமித் வந்து நான் உண்ணாவிரதம் போராட்டம் இருக்கு போறேன்னு முடிவு பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் ஹவுஸ் மேட்ச்லாம் இது சரிப்பட்டு வராதுங்க, இதெல்லாம் வேலையை ஆகாதுன்ற மாதிரி ஹவுஸ் மேட்ச் என்ன பண்ணிட்டாங்க, எஃப்ஜே திவ்யா அரோராலாம் பண்ணிட்டு நாங்க சாப்பிட்டு நல்லா தூங்குற பனிஷ்மெண்ட், தூங்கிட்டு போராட்டம் பண்றன்ற மாதிரி இருக்காங்க. அதுக்கப்புறம் அமித் அந்த போராட்டத்தை பேக் ஆஃப் பண்ணிட்டாரு. நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டில் இருக்கிற வெஷல் வாஷிங், பாத்ரூம் கிளீனிங், கிச்சனு மற்றும் இந்த 4 ஒர்க்கும் நீங்க தான் பண்ணணும். அந்த பனிஷ்மெண்ட் நீங்க மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் ஒத்துக்கிறாங்க, ஆனா நீங்க விருப்பம் இல்லைன்றீங்க, அதனால வீட்டோட அனைத்து வேலைகளையும் நீங்க தான் பார்க்கணும் 2 பேரும் போது கிச்சன் வந்துட்டு வேணாம், நாங்க சொல்றதை மட்டும் ஹெல்ப் பண்ணுங்க, தனித்தனியா பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னோன்னே பார்வதி கூப்பிட்டு போயிட்டு கமருதீன் கிட்ட பேசுறாங்க தனியா. இதுக்கு ஏதாவது முடிவு சொல்றாங்கன்னா, கமருதீன் நம்ம பேசாமையே இருந்துடலாம், இந்த ஒர்க்கை விட நம்ம பேசாம இருக்கிறதே பெட்ரு அப்படின்னு. 2 பேரும் பேசாம இருந்தா அவங்க கேம் பிளேக்கு நல்லது, பேசினா மற்றவங்களுக்கு நல்லது, ஏன்னா அவங்களோட கேம் பிளே அவங்களே பாதிச்சுக்கிட்டு போயிருவாங்க அப்படின்றதான் பாயிண்ட். நீங்க பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசாம இருங்கன்ற ஒரு நல்ல முடிவு ஹவுஸ் மேட்ச் கொடுத்தாங்க, அதை கேட்கல. இதுக்கு நடுவில் வந்து அமித் டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தார். அவங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல என்ன பண்ணிட்டாங்க,
இவங்க வந்து சாண்ட்ரா சொல்றாங்க, இவங்க 2 பேர் தனியா உட்காந்து பேசும்போது தான் இந்த பிரச்சனை வருது, மைக் ஆஃப் பண்ணிட்டு இதெல்லாமே நிறைய பண்றாங்க. இது வந்து அவங்க 2 பேரும் பேசாம இருக்கிறதா சொல்யூஷனு, அதுதான் பிக் பாஸ் சொல்ல வராரு அப்படின்றது சாண்ட்ரா தரமான பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்க. கரெக்டான பாயிண்ட் அது. இதுக்கு நடுவில் சுபிக்ஷா போட்டு குழப்பி விட்டது தான். அதுக்கப்புறம் கேட்குறாங்க, கமருதீன் கிட்ட கேட்குறேன், இப்போ சுபிக்ஷாவும் கமருதீன் கூப்பிட்டு வச்சுனேன். இப்போ கமருதீன் வந்து சுபிக்ஷா கிட்ட பேசினா மைக்கு மறைச்சு பேசுவாரா? இல்ல. என்கிட்ட பேசினா மைக்கு மறைச்சு பேசுவார்? இல்ல. அதே பார்வதி கூட பேசினாதான் மைக்கு மறைச்சு பேசுவாரு, அதுலயே தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது, இன்னும் இவங்க பாயிண்டே இல்லாம பேசுறாங்க, பேசே இல்லாம பேசுறாங்கன்ற மாதிரி கமருதீனுக்கு எதிராக கரெக்டான பாயிண்ட் வச்சு பேசிட்டா ஒரு பாயிண்ட் இல்லைன்னு சொல்லுவாரு. அதுல வந்து கமருதீன் தயங்குறாரு, எல்லா வேலையும் செய்யணும், என்ன ட்ரிகர் பண்ணுவாங்க, நான் வார்த்தை விட்டுருவேன்ற பயமா இருக்குன்ற மாதிரி கமருதீன் இருக்கு. பார்வதி இல்ல பேபி, நம்ம பேசாம இருக்க முடியாது பேபி, நான் ரொம்ப கஷ்டப்படுவேன் பேபி, பேசிடலாம் பேபி அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த ஒரு முடிவை அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டாங்க. ஸோ வீட்டில் இருக்கிற அனைத்து வேலைகளும் தாங்கள் பண்ண இதுக்கு தப்புக்கு தண்டனை அனுபவிக்கும் வகையில் இவங்க பண்றாங்க அப்படின்றது தான் பாயிண்ட். இதுல அப்ப கூட கமருதீன் சொல்றான், டே இப்பயே டிசிஷனை மாத்திக்கலாம்டி, பேசாம இருந்தலாம், 3 நாள் தானே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதுக்கு நடுவுல கரெக்டா சாண்ட்ரா, பார்வதி, கமருதீன் இதுக்கான வேவ் ஸ்டார்ட் ஆகிருச்சு. எப்போ வெடிக்க போகுதுன்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்த்துட்டு பேசுவோம். ஸோ அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். பாய் கைஸ்.